ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஷோலிங்கர் ஸ்ரீ கிருஷ்ணா பிரிண்டிங் பிரஸ் வைத்துள்ள திரு சிட்டி பாபு, அதாவது பாபு அவர்களின் தாயாரும், திரு எம் கிருஷ்ணா ரெட்டியார் அவர்களின் மனைவியும், திரு செல்வி பூங்கொடி அவர்களின் தாயாருமான திருமதி கே சின்ன பொன்னம்மாள் இயற்கை எழுதினார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு பார்த்திங்கன்னா, ஷோலிங்கர் பிரிண்டிங் பிரஸ் சங்க தலைவர்கள் அனைவரும் சொந்த ஊருக்கு சென்று ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துட்டு வராங்க. மணிமேகலை ஹோட்டல் உரிமையாளரும் அவருடைய சொந்த ஊரும் பைவலசா கிராமத்திற்கு சென்று இவருடைய பாபு அவர்களின் தாயாருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாரு. அவர்களின் இறுதி ஊர்வலம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 4 மணி அளவில் அவருடைய சொந்த கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள். உறவினர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா, அனைவரும் அவங்க சொந்தக்காரர் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க அனைவரும் ஊர் கூடி அனைவரும் கொண்டிருக்கிறார்கள். மருமகன்கள் எல்லோரும் இருக்காங்க. இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். அதாவது 2வது பொண்ணு மறுபடியும் அதோட தொடர்ச்சியாக அவங்க 2வது மருமகனும் அதே ஊரில் சொந்த ஊரில் கொடுத்ததுனால அவங்களும் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க பாபு அவர்களின் சொந்த ஊர் பைவலசா கிராமம். இது ஆர்கேபேட்டை டிவிஷனில் இருக்க திருத்தணி தொகுதி இவங்களுடைய சொந்த ஊரான. நிறைய ஜனம் போயிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா, இது சொந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு மரியாதை இரங்கல் தெரிவித்தவங்கள மாலையெல்லாம் எடுத்துகிட்டு அணிவிச்சிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் மதியத்துக்கு மேலே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால மதியத்துக்கு மேலே போனோம். பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜனம் பாருங்கள். அவருக்கு சோளிங்கர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜனம் பிரிண்டிங் ப்ரெஷ்காரு, கடைக்காரு அனைவரும் அவருடைய தாயாருக்கு மாலை அணிவிச்சுட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா, இவருடைய இறுதி ஊர்வலம் 4 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம், அது முழுவதும் பார்க்கலாம். பாருங்கள். நாங்கள் அந்த அம்மா உடம்பு சரியில்லாதப்போ அந்த பாபன் கிட்ட பக்கத்தூரன்ற வச்சு அவன் இப்போ பார்த்துட்டு வந்தோம். அப்போ சொல்லுவார் அவர், அவங்க அம்மா சொன்னார், நான் இறந்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா நான் இறந்துட்டேன்னா எவ்வளோ ஜனம் வருவாங்க பாரா, காரு, வேனு, ஜீப்பு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி தெரியாத நான் ஒருத்தரோட நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உயிரோடு இருக்க சொல்ல தெரியாதுடா, அவங்க செத்த பிறகு தாண்டா தெரியும் எவ்வளோ ஜனம் வருவாங்க, எவ்வளோ என்னென்னு பாடுறா, அப்போ தாண்டா என்னுடைய பெருமையை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழுவாருங்க. எங்கள் அம்மா அது மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே பார்த்திங்கன்னா, அந்த அம்மா சொன்னதுக்கு கரெக்டாக தாங்க நடந்துக்குது. அவ்வளோ ஜனங்க, ஒரு செலிப்ரிட்டிஸுக்கு எவ்வளோ ஜனம் வருவாங்களோ, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுக்கு அந்த மாதிரி வந்தாங்க. அவ்வளோ ஜனம், அவ்வளோ வழியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வண்டிங்கோ. ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க்கு தாங்க அவரும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா ஊரில் அக்கத்தூரில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேரை தாங்க வாங்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஜனம் பாருங்கள். அதான் நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்களே, நான் சொன்ன வாக்கு பழிக்கணுங்களா, அந்த அம்மா சொன்ன வாக்கு அதே அப்போ தாங்க தெரிஞ்சுது. அவர் கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதாருங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு உண்மையிலே பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட பிரிஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய சொந்த பந்தத்தை நம்ம எவ்வளோ பணம் சேர்க்குறோம், சொத்து சேர்க்குறோம், அதுன்றது விஷயம் இல்லைங்க. நம்ம சொந்த பந்தத்தை எவ்வளோ சேர்க்குறோம், எப்படி நம்ம அவங்ககிட்ட அணுகுமுறையை நடந்துக்கிறோம், அதுதாங்க பெரிய ஒரு நம்மளுடைய அடையாளத்தையே எடுத்து காட்டும். அவ்வளோ ஜனம் இருந்ததுங்க இந்த இடங்களுக்கு. உண்மையிலே எங்களுக்கும் ரொம்ப ஒரு வருத்தம் தான். ஏன்னா பாபன் நல்ல மனுஷன். அவர் யாரையும் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையில் தான் வைப்பார். அந்த இதுக்கு இரங்கலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே இவங்களுடைய இறுதி ஊர்வலம் அவருடைய சொந்த ஊரான பைவலசா கிராமத்தில் 4 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படணும்னு எதிர்பார்க்கப்படுது. கோடி எடுத்துகிட்டு வர போனாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் இருந்ததுனால நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா, கோடின்றது என்ன தெரியுங்களா, ஒரு அம்மா வீட்டு சேதனங்களா, அது இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க கோடி எடுத்துகிட்டு அதை செய்வாங்க. அதுதாங்க, அது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம்னா, உயிரோடு இருக்க சொல்ல அண்ணன் தம்பி எடுத்துகிட்டு வர அந்த சீதனமும் சீரும் அவர் இறந்த பிறகு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் அந்த கோடி. அதுதாங்க அந்த பெண்ணுக்கே பெருமை. அவ்வளோ ஜனம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களும் பெரியவங்க கிட்ட கேட்டாலாம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நாங்கள் லோக்கல் சேனல்ன்ற வச்சு எங்கள் பஞ்சாயத்தில் இந்த பக்கத்தில் பஞ்சாயத்து எந்த ஒரு இது நடந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனலில் நாங்கள் போடுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்கள் இந்த சேனல் மூலிமா எங்கள் சுற்று வட்டாரத்தில் எது நடந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரி எடுத்து போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்லையும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுவோம். கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜனம் பாருங்கள்.
பக்கத்து ஊர் ஜனங்க இவங்கெல்லாம் ஹோட்டல் வச்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அண்ணன் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் பின்னாடி போகிறாருல்ல அவரும் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் தான். எல்லாரையும் வந்து இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுதுங்க. உண்மையில அவங்க சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா வந்து ஒரு நல்ல பேரை தான் வாங்கி வச்சுருக்காங்க. வாத்தியார் முதற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு 10, 15 கிலோமீட்டர்லேருந்து இருக்கக்கூடிய மொத்த ஜனமும் வந்து அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வந்தவங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த உறவு. அந்த வீட்டில் பிறந்த அந்த அம்மா தான். அவங்க வந்து நான் நடக்க முடியலன்னா கூட இன்னொரு முறை பார்க்க போகிறதில்ல அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க. நிகழ்ச்சிகளை எடுத்து போகிறான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி தாங்க இதெல்லாம். ஒரு நம்ம பசங்களை வந்துட்டு நல்லவங்களாகிறதும் தீயவங்களாகிறதும் அவங்க அந்த அப்பா அம்மாவோட கையில் தான் இருக்கானுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்காக வந்து அவங்களுக்காக நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணி அவங்களோட இறுதி ஊர்வலத்தை செய்கிறது ஒன்றும் தப்பில்லை. தேங்க்யூ.